Hi friends, IPL 2025 match number 31st. So Punjab Kings vs KKR play பண்ணுறாங்க. ஸோ சண்டிகரில் தான் எகெயின் ப்ளே பண்ணுறாங்க. சண்டிகர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒன்று பஞ்சாப் கிங்ஸ் vs ஆர்ஆர், இன்னொன்று பஞ்சாப் கிங்ஸ் vs சிஎஸ்கே. ஸோ அந்த பிச் ரிப்போர்ட்டு மேட்ச் அனலைசிஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதேமாதிரி ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். பெஸ்ட்டு பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதேமாதிரி கமெண்ட்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ 15th ஏப்ரல் 7:30 மேட்ச்சு, டியூஸ்டே மேட்ச்சு. ஸோ அந்த கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் மேட்ச்சில் 7 மேட்ச்சில் 175+ ஸ்கோரும், ஃபஸ்ட் பேட்டிங் ஆல் டைம், செகண்ட் பேட்டிங் 3 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பேட்டிங் பிச்சாக தெரியுது 2 மேட்சை பார்க்குறப்போ. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸே வந்து நிறைய பேருக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, கிரவுண்டில் வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. அதேமாதிரி கேகேஆர் பிளேயர்ஸுமே வென்யூ ஸ்டாட்ஸ் நாட் பிளேட் 8 தான் இருக்குது. ஸோ யாருமே இன்னும் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணலை. பட் நான் லாஸ்ட் 2 மேட்சாக வச்சு பார்க்குறப்போ ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்டாக தெரியுது. சூப்பராக பேட்டர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். பிளாக் சைடு பிச் தான். மேபி பார்த்தீங்கன்னா பேசர்ஸ் ஒரு 5 விக்கெட் போகுதுன்னு வைங்களேன் ஆவரேஜாக. அதில் 3 விக்கெட் பேசர்ஸும் 2 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுக்கிற மாதிரி 2 மேட்சாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அதே மாதிரி பிச்சை அனலைசிஸ் பண்ணி அதே மாதிரி டீம்ன்றதை செட் பண்ணலாம். அதுக்கேற்ற அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ 200+ ஸ்கோருன்றது 2 மேட்சுமே போயிருக்கு. ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸு 200+ அடிக்க முடியல. செகண்ட் பேட்டிங் வந்து ஆர்ஆர் வந்து ஃபுல் விக்கெட் இருந்து எடுத்து விட்டாங்க. பட் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண ஆர்ஆர் 200+ அடித்தாங்க. அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவே 200+ அடிச்சிருந்தாங்க. வெறும் 18 ரனில் தான் தோற்றுருந்தாங்க. ஸோ மிடில் ஒரு 15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க அந்த மேட்ச்ன்றதை. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி 200 அடித்தாங்க. அதில் ஒரே பிளேயர் 100, பிரியன் சாரியா, மற்றவங்க எல்லாமே அவுட் ஆனாங்க. அதுதான் நடந்துச்சு. அதேமாதிரி செகண்ட் பேட்டிங்கில் சிஎஸ்கே 200 கிட்ட தொட்டுட்டாங்க. ஸோ பேட்டர்ஸ்க்கு சூப்பராக இருக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ கேகேஆர் அண்ட் பஞ்சாப் கிங்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்க்குறப்ப கேகேஆர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து இந்த சண்டிகர் கிரவுண்டில் யாருக்குமே பேட்டுன்றதில் பட மாட்டேங்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட ரோட் ட்ராக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணாங்க. இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் அளவுக்கு ப்ளே பண்ண முடியல. அதே மாதிரி சிஎஸ்கே மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல தான் அதிக பேட்டர்ஸ், அதாவது சிவம் டூபேவாக இருக்கட்டும், ரச்சின் ரவீந்திரா, கான்வே எல்லாமே அவங்கள கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாங்க. பட் பிரியன் சாரியா பஞ்சாப் கிங்ஸில் ஒரே ஒரு பிளேயர் தான் 100 அடித்தார். வந்தவங்க பூரா அதுக்கப்புறம் எல்லாமே அவுட்டு. லாஸ்ட்டில் சஷாங்க் சிங் கொஞ்சம் ரன்னுன்றதை அடிச்சு கொடுத்தாரு லாஸ்ட்டில். ஸோ இதான் இந்த மாதிரி தான் மேட்ச்ன்றது போயிருக்கு. நம்ம ஃபுல்லாக அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் 150 கீழேயும், எந்த மேட்ச் கம்மியான மேட்சஸ்லாம் நடந்திருக்கு. மொத்தத்துக்கே வந்து இந்த கிரவுண்ட் அவ்வளோ யூஸ் பண்ணது இல்லை. ஸோ எந்த மேட்ச்லையும் இந்த அளவுக்கு ஸ்கோர் போகல. ஸோ 2 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 189 வரைக்கும் போயிருக்கு. 3 மேட்ச்சில் 190+ போயிருக்கு. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 190+ன்றது வந்துடும். ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பவுலிங் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்சில் பேசர்ஸ் வந்து 69 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 26 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு மேட்ச்சுக்கு சராசரியாக இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே vs பஞ்சாப் கிங்ஸில் 5-6 விக்கெட்டுன்றது ஒரு டீம் வந்து விட்டுருந்தாங்க. 5 விக்கெட்டும் 6 விக்கெட் விட்டுருந்தாங்க. ஆர்ஆர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை உடச்சி எறிஞ்சிட்டாங்க. 9 விக்கெட்டுன்றது போயிருந்துச்சு. ஸோ சராசரியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 விக்கெட்லேருந்து 6 விக்கெட் தான் அந்த கிரவுண்டில் போகுது. அதில் 3 விக்கெட் பேசர்ஸும் 2 விக்கெட் அளவுக்கு ஸ்பின்னர்ஸும் எடுக்கிறான்ற ஒரு ஆவரேஜ் கணக்கு நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு தாகூருக்கு பதிலாக வைசாக் விஜயகுமார் உள்ளே வரலாம், எகைன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு. ஸோ நல்லாவே பவுலிங் போடுறாரு. ஏன் தாகூர் யூஸ் பண்ணுறாங்க, இன்ஜுரியா என்னன்னு தெரியல. மேபி இந்த மேட்ச் வந்து வைசாக் விஜயகுமார் வரலாம், இல்லாட்டி தாகூரே 12th மேனாக யூஸ் பண்ணலாம். ஸோ பிரப்சிம்ரன் சிங், பிரியன் சாரியா, ஸ்ரேயாஸ் ஐயர், ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல், நேகல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கோ யான்சன், ஸோ சேவியர் பிரேட்லெட் ஒரு பிபிஎல்ல ஒரு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயரு. ஸோ இந்த டீமை பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஆஸ்திரேலியன் டாமினேஷன்ஸ் தான் இருக்குது. மேக்ஸ்வெல், ரிக்கி பாண்டிங் கோச்சு, ஸ்டாய்னிஸு, சேவியர் பிரேட்லெட்டு, ஆரான் ஹார்டி வேறு உள்ள இருக்கார். ஸோ அவரை வேணால் பேட்டிங் இறக்கலாம். அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மேட்ச்சில் சண்டிகரில் யாருமே பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணலை. ஸோ மேட்ச் அனலைஸ் அப்போ ஃபுல்லாக பேசலாம். இப்போ நம்ம ப்ராபபிள் பிளேயிங் 11 மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ சேவியர் ஃபெர்குல்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு இன்ஜுரின்றது ஆச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி அவர் ப்ளே பண்ணால் இந்த கிரவுண்டில் வந்து அவர் நல்ல விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ அவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார், அவர் பிக் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ளே பண்ணலன்னா சேவியர் பிராட்லெட் வந்து உள்ளே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பிபிஎல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பிபிஎல்ல பெர்ஃபார்மன்ஸ் பிளேயர்ஸ் வந்து இங்கே ஐபிஎல்ல அவ்வளோவா பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ண முடியல. ஸோ அது ஒரு இது இருக்குது. நம்ம மேட்ச் அனலைஸ் அப்போ பேசலாம். அர்ஷதீப் சிங், சகல், 12th பிளேயராக வைசாக் விஜயகுமார். ஸோ இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங்னு பார்த்தீங்கன்னா குயிட் இக்காக், அதே மாதிரி நரேன், ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், அங்கீஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன், வைபவ் அரோரா. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசர்ஸ்க்கு
ஸ்பின்னர்ஸோட கொஞ்சம் அதிக விக்கெட்டுகளும் அதே மாதிரி நல்ல பேட்டிங் பிச்சர் இருக்கனால ஸ்பின்னர்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பேசஸ் உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. மேபி அதே மாதிரி ஆண்ட்ரிஸ் நோக்கியாவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் கேகேஆர் போட்டிருந்தாங்க, அஃபிஷியல் வீடியோ. ஸோ மேபி ஸ்பென்சர் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் ட்ராக்கு, அதனால் வந்து மொயின் அலியை கண்டிப்பாக யூஸ் பண்ணாங்க. அவர் நல்லா யூஸும் ஆனார். அதே மாதிரி இந்த பிச்சில் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னை விட கொஞ்சம் பேசஸ்க்கு வந்து சப்போர்ட்டுன்றது இருக்கும். ஏன்னா நல்ல பேட்டிங் பிச்சுன்றப்போ டைட் பவுலிங் பண்ணணும்னா பேசஸ் வச்சு பண்ணலாம். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து நிறையா ஸ்பின் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஸ்பின்னரை உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு பிளேயிங் உள்ள சேஞ்சஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலாக மொயின் அலி எகைன் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. இல்லாட்டி ஸ்பென்சர் ஜான்சன் ஃபார்ம் அவுட்டு ஃபுல்லாக ஒரு அடி வாங்கிறாரு, விக்கெட்டில் விழுக மாட்டேங்கிறப்போ ஆண்ட்ரிஸ் நோக்கியா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வீடியோன்றது பார்த்தேன். ஸோ ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலாக ஆண்ட்ரிஸ் நோக்கியாவை கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆண்ட்ரிஸ் நோக்கியா வந்து லாஸ்ட் இயர் நம்ம டெல்லிக்காக பார்த்துருப்போம். ஸோ விக்கெட்ஸ்ன்றது ஓரளவு ஆவரேஜ் வந்து நல்லாவே வச்சிருக்காரு. ஸோ பார்க்கலாம் யாரை யூஸ் பண்ணுறாங்கன்றதை லாஃப்டர் லைனப்பில் தான் நம்ம பார்க்க முடியும். குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப். இதில் 1 பிளேயர் ஃபேண்டசி இருக்குது. ஸோ அதை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவங்க தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேயர் வச்சு ப்ளே பண்ண போகிறேன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இல்லை நான் எனக்கு 2 பிளேயர் வேணும், நான் 2 பிளேயர் வச்சு சூஸ் பண்ணி ப்ளே பண்ண போகிறேன்னா அதுக்குமே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 பிளேயரை சூஸ் பண்ணி அதில் ப்ளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு மேட்ச்சுக்கும் செட்டுன்றது கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு பேட்டிங் பவுலிங் செட்டு, ஃபஸ்ட்டு பேட்டிங் செட்டு 5 பேர் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி பவுலிங் செட் 5 பேர் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃபேவரட் பிளேயராக இருக்கட்டும், இல்லை இந்த மேட்ச்சில் ஹை ஸ்டாட்ஸ் வச்சிருக்கக்கூடிய பிளேயராக இருக்கட்டும், அவங்கள செலக்ட் பண்ணின்றது நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆப்வியஸ்லி இந்த மேட்ச்சில் நிக்கோலஸ் பூரானுக்கு வந்து செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நிக்கோலஸ் பூரான் வந்து இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஹிட் பண்ணார் போன மேட்ச்சு. பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ் ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்டாட்ஸ் வைஸு அப்படி பார்க்குறப்போ பிச் ரிப்போர்ட் வைஸு ஏடன் மார்க்ரமையோ இல்லை டெவான் கான்வேயோ நீங்கள் செலக்ட்ன்றது பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை நான் நிக்கோலஸ் பூரானோட போகிறேன்னா அப்புறம் நீங்கள் எம்டி கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி நிக்கோலஸ் பூரானை செலக்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பவுலிங்லேயும் நீங்கள் யாரை பிக் பண்ணணுமோ அவங்கள பிக் பண்ணி நீங்கள் ப்ளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ நூர் அகமது எல்லாமே நூர் அகமது சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சாதுல் தாவூருக்கு இந்த கிரவுண்டில் நல்லா எடுக்கும். அதே மாதிரி கலில் அகமதுக்கு எடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ப்ளேன்றது பண்ணிக்கலாம் ஒரு பிளேயரை வச்சு. அதேமாதிரி டியோ புரோனா எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கான்டெஸ்ட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏடன் மார்க்ரமையோ திக்வேஷ் சிங்கையோ 2 பேரை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிக்கோலஸ் பூரான் திக்வேஷ் சிங் அந்த மாதிரி காம்பினேஷன் வரும். அதேமாதிரி உங்கள் ஆப்போனண்ட் வந்து நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஆப்போனண்ட்ஸ்க்கு மாற்றாக வேறு 2 பிளேயரை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து டியோ ப்ரோ. ஒரு சூப்பரான ஆப்பு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. இப்போ அதையுமே ஃப்ரீன்றது பண்ணிட்டாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போனஸும் தருவாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே பேட்டர்ஸ் யாருக்குமே வென்யூவில் அவ்வளோ ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஒரு மேட்ச் அடிச்சிருக்காங்க, இன்னொரு மேட்ச் அவுட்டு. ஒரு மேட்ச் அடிச்சிருக்காங்க, இன்னொரு மேட்ச் அவுட்டு. ஸ்ரேயா சைடில் 2 மேட்ச்சுமே அவுட்டு. ஸோ ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாமினேட் பண்ண போகுது. நான் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றதை சொல்லிடுறேன். ஸோ குயிடிகாக் 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு பஞ்சாப் கிங்ஸோட. நரேன் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆவரேஜ் ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மேட்ச்சில் 20 விக்கெட் அந்த மாதிரி ஆவரேஜ் ஒரு 5-6 விக்கெட் அதிகமாக வச்சிருக்காரு சுனில் நரேன். ஸோ விக்கெட் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது நரேனுக்கு, நோட் பண்ணிக்கோங்க. வெங்கடேஷ் ஐயர் 30 ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு, 30+ ஆவரேஜ் வச்சிருக்காரு ஹெட் டு ஹெட் பேட்டிங்கில். ஸோ ஹெட் டு ஹெட் தான் எல்லாமே வென்யூவில். கேகேஆர் பிளேயர்ஸ் யாருக்குமே நாட் பிளேட் எட்டுன்னு தான் இருக்குது, ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர்ஸ்க்குமே சொதப்பியிருக்காங்க வென்யூவில். நம்ம அதை பற்றியும் பேசலாம். ஆண்ட்ரே ரசல் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா கேகேஆருக்கு வந்து இப்போதைக்கு இந்த இயரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரே ரசல் யூஸ் பண்ணுறதே இல்லை. அவரோட சேவை இவங்களுக்கு தேவையே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பேட்டிங்லேயே சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. பவுலிங் எப்போயாச்சும் ஒரு மேட்சஸில் யூஸ் பண்ணுறாங்க, அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த பிச்சில் ஆண்ட்ரே ரசல் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான பவுலர், விக்கெட் டேக்கிங்கான பவுலரு. ஸோ நல்லா பேட்டிங் பிச்சுனால ஒரு ஸ்லோ பவுன்சரோ ஏதோ ஸ்லோவாக ஒரு பால் போடுவார், வேரியேஷன்ஸ் போடுவார், ஏதாவது ட்ரிக் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்கனால மேபி பேசஸ் எல்லாமே அடி வாங்கிட்டாங்க. அப்படின்றப்போ ஆண்ட்ரே ரசலை ஒரு கீயாக யூஸ் பண்ணலாம். ரஹானே எகெயின் சில மேட்ச்சில் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறான்றதை பார்க்கலாம். பட் எல்ஐஜி கூட ப்ளே பண்ணுறப்ப நிக்கோலஸ் பூரான் அடி பிரிச்சனால அப்போருந்து அவரை யூஸ் பண்ணலை. மேபி இந்த மேட்ச்சில் யூஸ் ஆகலாம், நான் அதையும் சொல்லிடுறேன். இல்லை எகெயின் நான் ஆண்ட்ரே ரசலை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னா இவர் வேஸ்ட்டு தான். ஏன்னா பேட்டிங்கும் கிடைக்க மாட்டேங்குது, பவுலிங்கும் கிடைக்க மாட்டேங்கிறப்ப வெறும் ஃபீல்டராக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறாங்க, பேக்கப் பிளேயராக தான் யூஸ் பண்ணுறாங்க, வச்சுக்கிறாங்க. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி அவரோட நீடு வந்து இங்கே தேவையில்லை. ஸோ அதையுமே சொல்லிடுறேன். பட் ஸ்டாட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் 33 ஆவரேஜ் வச்சிருக்காரு. விக்கெட்ஸுமே ஓரளவு டீசெண்டாக பிக்குன்றது பண்ணியிருக்காரு பஞ்சாப் கிங்ஸ் கூட. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்குசன் ப்ளே பண்ணால் ஃபெர்குசனுக்கு தான் இந்த வென்யூவில் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ 2 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டு பிக் பண்ணியிருக்காரு, 2 விக்கெட்டு. ஹெட் டு ஹெட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ வென்யூ தான் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா மற்ற யாருக்குமே வென்யூவில் அவ்வளோ ஸ்டாட்ஸ் இல்லை. பட் ஃபெர்குசன் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 4 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. ஃபெர்குசன் ப்ளே பண்ணால் ஃபெர்குசனை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் இந்த வென்யூவில் ப்ளே பண்ண 2 மேட்சுமே போல்டு. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஆர்ச்சர் உடச்சாரு, செகண்ட் மேட்ச் கலீல் அகமது உடச்சிட்டாரு. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு சுத்தமாக அவரால் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பண்ண முடியல. பட் எஸ்ஆர்ஹெச் கூட அந்த ரோட் ட்ராக்கில் ஹைதராபாத்தில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணார். மேபி அந்த ஃபார்ம் இங்கே கொண்டு வரலாம். இதுவுமே நல்லா பேட்டிங் பிச் தான். பட் அவர் வந்து இனிஷியல்லே உடச்செறிஞ்சதுனால போன மேட்ச் சுத்தமாக ஸ்விங் அண்ட் சீம்ன்றது இருக்காது அந்த ரோட் ட்ராக்கில். அதனால் ஹிட் பண்ணிட்டாரு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஏர்லையாக கொஞ்சம் ரொம்ப சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ஸ்விங் அண்ட் சீம்ன்றது இருக்கும். ஆர்ச்சர்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக பவுலிங் பண்ணி பஞ்சாப் கிங்ஸை உடச்செறிஞ்சிட்டாரு. எல்லாமே அவுட்டு, போல்டில் தான் எடுத்தார். ஸோ ஆர்ச்சர் மாதிரி ஒரு டாப் கிளாஸ் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டேர்னிங் ஸ்விங் அண்ட் சீம்ன்றது இருக்கும். அப்படின்றப்ப விக்கெட் எகெயின் விழுவதற்கான சான்ஸ் இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு ஃபார்மர் கேகேஆர் டீமோட கேப்டன் அவர் தான் போன மேட்ச் போன இயர் வந்து கப்படிச்சு கொடுத்தாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அது ஒன்று இருக்குது. அது ப்ளஸ்ஸாகவும் போகலாம், மைனஸாகவும் போகலாம். ஸோ அது வந்து டபுள் சைடு இது மாதிரி தான். ஸோ ப்ளஸ்ஸாகவும் போகலாம், மைனஸாகவும் போகலாம். ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கேகேஆர் கூட 30+ ஆவரேஜ் 32 ஆவரேஜ் வச்சுருக்காரு, ரன் ஆவரேஜ். ஸோ ஹெட் டு ஹெட்டில் வென்யூவில் தான் சொன்ன மாதிரி 2 மேட்சுமே அவுட்டு, பெரிய அளவு ஸ்கோருன்றது பண்ணலை. ஸோ ஹர்ஷதீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாட்ஸ் இருந்துச்சு இந்த வென்யூவில். பட் அவரால் இந்த வென்யூவில் விக்கெட்ன்றது எடுக்க முடியலை. போன மேட்ச்சுமே ஒரு விக்கெட் எடுத்தார். ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் நல்ல விக்கெட் டேக்கிங்கிறது நல்லா எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் விக்கெட்ன்றது விழுகலை. சண்டிகரில் ப்ளே பண்ண 2 மேட்ச்லையுமே விக்கெட்ன்றது அவரால் எடுக்கவே முடியல. பட் ஸ்டில் ஆவரேஜ்ன்றது ஓரளவு டீசெண்டாக இருக்குது. வென்யூவில் 7 மேட்ச்சில் 9 விக்கெட்டும், ஹெட் டு ஹெட்லேயும் அதே மாதிரி 2 விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிகமாக வச்சுருக்காரு. ஸோ 8 மேட்ச்சில் 10 விக்கெட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 1-2 விக்கெட் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்காரு ஹர்ஷதீப் சிங். அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. பட் இந்த கிரவுண்டில் அவருக்கு விக்கெட்டுன்றது விழுக மாட்டேங்குது. ஸோ செகல் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து சுத்தமாக இல்லை. பஞ்சாப் கிங்ஸ் நான் சொன்ன மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுக்க முடியாமல் தான் திணறிட்டு இருக்காங்க. அதேமாதிரி பேட்டர்ஸ் ரொம்பவுமே ஒரு இந்த கிரவுண்டில் அவ்வளோவா யாருமே பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணலை. ஃபெர்குசன் மட்டும் தான் விக்கெட்ஸ்ன்றது எடுத்துகிட்டு இருந்தார். மேக்ஸ்வெல் ஒரு விக்கெட்டு எடுத்தார் ஒரு மேட்ச்சில், ஒரு 30 ரன்னுமே ஸ்கோர் பண்ணியிருந்தார். பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்லை மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில். ஸோ இந்த சீசன்லேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அவ்வளோ ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுக்கல. ஸோ செகலுக்கு ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 22 மேட்ச்சில் 29 விக்கெட் வாங்கியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 7-8 விக்கெட்ன்றது எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு செகல் ஹெட் டு ஹெட்டில் கேகேஆர் கூட ப்ளே பண்ணுறப்போ. ஸோ செகல் வந்து ஹெட் டு ஹெட் ஷாட்ஸுமே அதிகமாக இருக்குது. பிரியன்ஸ் ஆர்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிளேயர், கேகேஆர் கூட ஹெட் டு ஹெட் இன்னுமே இருக்காது. ஸோ ஒரு டெபியூட் பிளேயர் இந்த சீசன்லாம் புதுசாக உள்ளே இறங்கியிருக்காருன்றப்போ ஃபஸ்ட்டு இந்த வென்யூவில் பார்த்துடலாம். 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் டக் அவுட்டு, இன்னொரு மேட்ச் வந்து 100. அதாவது சிஎஸ்கே ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஆர்ச்சர் ஃபஸ்ட்டு பால் கோல்டன் டக்கு உடச்சிட்டாரு பிரியன்ஸ் ஆர்யாவா ஆர்ச்சரு. பட் செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 103 ரன் ஒரே ஆள் 103 ரன் அடிச்சார் சிஎஸ்கே கூட. கேட்ச் ட்ராப்ஸ்ன்றது நடந்துச்சு. பட் ஸ்டில் அவர் 103 ரன் ஹிட் பண்ணிட்டார். பயங்கரமான ஒரு பேட்டிங் பிச்சு. அந்த ரோட் ட்ராக் எஸ்ஆர்ஹெச் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் ப்ளே பண்ண மாதிரி இந்த கிரவுண்டுமே இவர் அந்த கிரவுண்டு அப்படி நினச்சி தான் ப்ளே பண்ணார். ஸோ பேட்டில் பட்டாலே வெளியே 6 தான் போச்சு பிரியன்ஸ் ஆர்யாவுக்கு. ஸோ 103 ரன்னு ஒரே ஆள், மற்ற யாருமே பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணலை. ஸோ அதனால தான் பஞ்சாப் கிங்ஸ்க்கு 200க்கு மேலே போச்சு இவர்னால தான். ஸோ ஒரு மேட்ச்சில் 103ம் ஒரு மேட்ச்சில் டக் அவுட்டும் ஆயிருக்காரு. ஸோ மேட்ச் அனலைசிஸ் பேட்டில்ஸே இவங்க அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கான்றத மேட்ச் அனலைசிஸ் அப்போ பேசலாம். நேகல் வதேராவை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சில் 60+ம் ஆர்ஆர் கூட ப்ளே பண்ணுறப்ப 60+ம் சிஎஸ்கே கூட டக் அவுட்டும் ஆயிருந்தார். பெரிய அளவு ஸ்கோர் பண்ணல, சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் தான் நினைக்கிறேன். இல்லாட்டி 10 ரன் அடிச்சிருக்கலாம் சிஎஸ்கே கூட, நான் மறந்துட்டேன். ஸோ பெரிய லெவலில் ட்ரீம் டீமுக்குள்ள வர அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்லை. அதே மாதிரி ஒரு வீக்னஸும் இருக்குது நேகல் வதேராவுக்கு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சிஎஸ்கே மேட்ச்சில் அஸ்வின் அவுட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஆர்ஆர் கூடயும் ஒரு அவுட் ஆக வேண்டியது, பட் கேட்ச் ட்ராப்ன்றது பண்ணிட்டாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கேட்சை விட்டனால ஒரு 60+ ஸ்கோருன்றது போனார். தீக்ஷனா அவுட்டு எடுக்க வேண்டியது நேகல் வதேராவை ஆர்ஆர் கூட ப்ளே பண்ணுறப்போ. அப்படின்றப்போ கேகேஆர் சூப்பராக ஸ்பின் அட்டாக் கொண்டு வருவாங்க. எகெயின் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலாக மொயின் அலியை நான் யூஸ் பண்ணுறேன்ப்பான்னு மொயின் அலியை கொண்டு வந்தால் கண்டிப்பாக நேகல் வதேரா அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் ஒரு மேட்ச்சில் எப்படியோ ஒரு சான்ஸ் கிடச்சனால 60+ ரன்ன்றது அடிச்சிருக்காரு ஒரு மேட்ச்சில். இன்னொரு மேட்ச் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்லை. வருண் சக்கரவர்த்தி ஹெட் டு ஹெட்டில் ஒரு விக்கெட் ஆவரேஜ்னு வச்சுருக்காரு. 8 இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு பஞ்சாப் கிங்ஸ் கூட, அதையும் நோட் பண்ணிங்க. ரஹானே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் 25 ஆவரேஜ்ன்றது இருக்குது. ரன் ஆவரேஜ் 25 ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு பஞ்சாப் கிங்ஸ் கூட. ஸோ அதுதான் இந்த மேட்ச்சுக்கு பெரிய அளவில் யாருக்கும் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. நான் கரெக்டாக நோட் பண்ணி கலெக்டபிள் பண்ணி யார் ஃபஸ்ட் இருக்கா லாஸ்ட் இருக்கான்னு கரெக்டாக செட் பண்ணி இமேஜ்ன்றதை வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு யாருக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. அவங்களுக்குலாம் நம்ம செகண்டரி ஸ்டாட்ஸும் மேட்ச் அனலைஸுன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங், ஃபஸ்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நேகல் வதேராக்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி ஹர்ஷதீப் சிங் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப தான் விக்கெட் ஆவரேஜ் அதிகமாக வச்சுருக்காரு.
அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காரு. மார்க்கோ யான்சனுமே ஒரு விக்கெட் ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விக்கெட் ஆவரேஜ் தான். ஸோ ஹெட் டு ஹெட்லேயும் பார்த்தீங்கன்னா கேகேஆர் கூடயும் ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு மார்க்கோ யான்சன். ஸோ மேபி ஒரு விக்கெட்டும் எகைன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங் பண்ணான்னா அதுலேயுமே ஒரு விக்கெட் ஆவரேஜ் தான் இருக்குது. அதுவுமே ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் நோட் பண்ணிக்கோங்க. அங்கீஷ் ரகுவன்ஷிக்குமே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்ப ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது, ரன் ஆவரேஜ்ன்றது. அதே இவர் ரசல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங்னாலும் சரி பேட்டிங்னாலும் சரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப தான் விக்கெட் அதிகமாக எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப தான் ரன் ஆவரேஜ்ன்றதும் அதிகமாக இருக்குது. இந்த செகண்டரி ஸ்டாட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸு. ஸோ இதுவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெர்குசன் ப்ளே பண்ணால் செகண்ட் பவுலிங் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே விக்கெட்ஸ் பிக் பண்ணியிருக்காரு ஃபெர்குசன். அதில் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கூட பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட் பவுலிங் தான் பண்ணாங்க, அதுலேயும் விக்கெட் எடுத்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்பையும் விக்கெட்ன்றது எடுத்தார் ஃபெர்குசன். பட் என்னால் இது எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேர்டாக எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெர்குசன் பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப அதிக ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு, அதிக விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. ரிங்கு சிங்கோட ரன் ஆவரேஜ், குயின் டிகாக்கோட ரன் ஆவரேஜுமே செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப தான் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப குயின் டிகா அதே டைம் அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட் பேட்டிங்னா எப்படியாவது கொஞ்சம் ரன்ஸ்கெல்லாம் ஸ்கோர் பண்ணி ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்கும், பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா குயின் டிகாக்கு செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப தான் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. ஸ்டைனிஸுக்குமே செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப தான் ரன் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. செகலுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் விக்கெட்டும் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி வருண் சக்கரவர்த்திக்கு பார்த்தீங்கன்னா அவருமே செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸுமே பார்த்தீங்கன்னா செகல் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிக விக்கெட்டுகள் எடுத்து ஆவரேஜ்ன்றது அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மேட்ச் அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஏர்லியில் வரக்கூடிய ஓப்பனர்ஸ் ஒரு மேட்ச்சில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஒரு ஹிட்டர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும், அதாவது ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே ரெண்டு பேரும் தான் விக்கெட்டை விடாமல் ஏர்லியராக பவர் பிளேயில் விக்கெட் விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ணி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ப்ளே பண்ணி கொண்டு போனாங்க. மற்றபடி இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸாக இருக்கட்டும், அதேமாதிரி ஆர்ஆருமே கொண்டு போனாங்க. சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் ரெண்டு பேருமே கொஞ்சம் ரொம்ப ஹிட்டர்ஸு, வந்தோடனே அடிக்க பார்த்து அவுட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓரளவு நல்லா டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் ஓப்பனர்ஸ் மட்டுமே சிஎஸ்கே ஆர்ஆர் ரெண்டு பேர் மட்டுமே விக்கெட்டை ஏர்லியராக விடாமல் இந்த கிரவுண்டில் ப்ளேன்றது பண்ணாங்க. பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் குயின் டிகாக்காக இருக்கட்டும், அதேமாதிரி சுனில் நரேனாக இருக்கட்டும், பிரப்சிம்ரன் சிங்காக இருக்கட்டும், பிரியன்ஸ் ஆர்யாவாக இருக்கட்டும், நாலு பேருமே ஹிட்டர் தான், அடிக்க தான் பார்ப்பாங்க, ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய மைண்ட் செட் இவங்களுக்கு கிடையாது. அப்படின்றப்போ இந்த பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்சுமே ஓப்பனர்ஸில் யாராவது ஒருத்தர் டக் அவுட் ஆகிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் பிரியன்ஸ் ஆர்யாவை உடைச்சாரு, பிரப்சிம்ரன் சிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் ரன்னுன்ற ஸ்கோர் பண்ணார். அதேமாதிரி செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரியன்ஸ் ஆர்யாவுக்கு கொஞ்சம் கேட்ச் ட்ராப் நடந்துச்சு. பட் இருந்தாலும் அவர் 100 ரன் அடிச்சிட்டாரு. பிரப்சிம்ரன் சிங் டக் அவுட் ஆகிட்டார். கலீல் அகமது எடுத்தார், முகேஷ் சௌத்ரி கலீல் அகமது யாரோ ஒருத்தவங்க எடுத்தாங்க. அதேமாதிரி ஷ்ரேயாஸ் ஐயர் 1 வந்தார். ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்ச்சர் உடைச்சார், செகண்ட் மேட்ச் கலீல் அகமது உடைச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. அதேமாதிரி இந்த கிரவுண்டில் ரொம்ப பேட்டர்ஸ்ன்றது ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட பேட்டர்ஸ் மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக 1 or 2 பேட்டர்ஸை வச்சு ரன்னுன்றதை ஸ்கோர் பண்ணி கொஞ்சம் மேட்ச்ன்றதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குயின் டிகாக் ஸ்டாட்ஸ்ன்றது நல்லாவே வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் 35 ஆவரேஜ் இருக்குது. ஸோ மேட்ச்சுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ண முடிஞ்சு சிஎஸ்கே கூட. ஸ்டாட்ஸ் சுத்தமாக இல்லை, பட் ஓரளவு ஹிட் பண்ணி ட்ரீம் டீமுக்குள்ள ஓரளவுக்கு பண்ணிட்டாரு. அப்பயுமே அவுட்டுன்ற ஆயிட்டார் குயின் டிகாக்கு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குயின் டிகாக் இப்போதைக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு 70 ரன் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரொம்ப கம்மியான ரன்ஸில் அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ குயின் டிகாக்கு இந்த மேட்ச்சு ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேசிங்கில் குயின் டிகாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த ரெண்டு ஸ்டாட்ஸுமே உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் வருது, உங்கள் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் குயின் டிகாக் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா கொஞ்சம் அவங்க பார்த்து ஆடினாங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் கண்டிப்பாக நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு, நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, அவர் ஆடுறதை பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும் குயின் டிகாக்கோட பேட்டிங் ஸ்டைலு. ஸோ பிரியன்ஸ் ஆர்யாவுமே சூப்பராக ப்ளே பண்ணார், லெஃப்ட் ஹேண்டரு ஒரு 100 அடிச்சார். எகெயின் கொஞ்சம் குயின் டிகாக் பார்த்து ஆடினார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா நேக்காக தான் ஆடிட்டு இருந்தார். பட் நூர் அகமது போட்டு போன மேட்ச் எடுத்து விட்டார். அவருக்குமே இந்த கிரவுண்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எகெயின் அவர் சூப்பராக பர்ஃபார்மன்ஸுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வராரு, 10 பால் பிடிக்கிறாரு, அதில் 20 ரன் 30 ரன்ன்ற ஸ்கோர் பண்ணிடுறாரு, டக்குன்னு ஸ்கோர் பண்ணிடுறாரு. அவரை ஃபஸ்ட்டு ஓவர்லேயே சுனில் நரேனை நீங்கள் விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் அவர் ஃப்ளாப்புன்றது ஆவார். அவருக்கு பவுலிங் 4 ஓவர் இருக்குது, ப்ளஸ் ஓப்பனிங் பேட்டிங் வரான்றப்போ ஃபேண்டசிக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அதே மாதிரி ஹெட் டு ஹெட்டில் நான் சொன்ன மாதிரி விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிகமாக வச்சிருக்காரு. 15 மேட்ச்சில் 25 விக்கெட்டு, கிட்டத்தட்ட 8-9 விக்கெட் என்று அதிகமாக எடுத்து வச்சிருக்காரு சுனில் நரேன்.
ஸோ பவுலிங் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. ரன்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன்னுக்கு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஓப்பனிங் வரனால ரன்ஸுன்றது ஏர்லியராக வேகமாக ஸ்கோர் பண்ணிடுறதுனால ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுறாரு. அதையும் நோட் பண்ணிங்க. ரஹானேவை பொறுத்த வரைக்கும் 25 நல்ல ஃபார்மில் இருக்கார். ப்ளஸ் 25 ஆவரேஜ் இருக்குது பஞ்சாப் கிங்ஸோட. நல்ல பேட்டிங் விக்கெட்டு. ஸோ அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் மொத்தத்துக்கே ஒவ்வொரு டீமும் ஒரு நல்ல சாலிடான டீமு. ஒரே ஒரு மேட்ச் தான் ஒன் சைடாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்ஆர் வந்து பஞ்சாப் கிங்ஸ் 9 விக்கெட்டுன்றதை எடுத்து விட்டாங்க. மற்றபடி இன்னொரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் 6 விக்கெட்டுன்றது தான் விட்டுருந்தாங்க சிஎஸ்கேவும் பஞ்சாப் கிங்ஸும். அப்படி பார்க்குறப்போ 5 விக்கெட் 6 விக்கெட்னா ஸ்பின்னர்ஸ் 2 விக்கெட்டு, பேசர்ஸ் 3 விக்கெட், அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 3-4 பவுலர்ன்றதை பிக் பண்ணாவே போதும். அதில் ஒரு பவுலர் ஆல்ரவுண்டரில் வந்துடுவாங்க. அப்படின்றப்போ நீங்கள் பேட்டர்ஸோடையே போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி கேகேஆர் பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் பேட்டர்ஸோட கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 மேட்சாக சொதப்பிட்டு இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸு. அதையுமே நான் நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ வெங்கடேஷ் ஐயருக்கு சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது 30+. அங்கீஷ் ரகுவன்சி ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ நல்ல பேட்டிங் பிச்சும் கூட. ஸோ அவருக்கு சான்ஸ் கிடச்சா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்குன்றது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிச் நோக்கியா வரலாம், இல்லை மோயின் அலியை உள்ளே கொண்டு வரலாம். என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. ஸோ வருண் சக்கரவர்த்தி எகெயின் 1 or 2 விக்கெட்ஸ் மேட்ச் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. அஸ்ரித் ராணாவை பற்றி பேசி ஆகணும். ஒரு ஸ்டாட்ஸ் இல்லைனாலும் அவருமே ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாட்ஸ் அவ்வளோவா இல்லைனாலும் ஒரு விக்கெட்டிங் பவுலராக இருக்கார். மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. வேரியேஷன்ஸ் அதிகமாக போகிறாரு. ஸ்லோவர் ஒன்ஸ், கட்டர்ஸ், பவுன்சர், ஸ்லோ பவுன்ஸு, எக்ஸ்ட்ரா வேரியேஷன்ஸ் போகிறனால நல்ல ஒரு விக்கெட்டிங் பவுலராக இருக்கார். ஸோ அஸ்ரித் ராணா ஃபஸ்ட் பவுல் பண்ணார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். டெத் பவுலிங்கும் போடுவார். ரிங்கு சிங்கு பெரிய அளவு ஸ்டாட்ஸ் இந்த மேட்ச்சில் இல்லை. ரசலுக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது, பட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படின்றப்போ நீங்கள் மேபி போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷருக்கு பேட்டிங்கிறது கிடைக்கல. ஸோ ரிங்கு சிங்கை முதல்ல அனுப்பிச்சு மேட்ச்சை முடிச்சு விட்டாங்க. வெங்கடேஷருக்கு பேட்டிங் கிடச்சா இந்த மேட்ச் ஸ்டாட்ஸ்ன்றது நல்லாவே இருக்குது. அவர் பர்ஃபார்மன்ஸ் சான்சஸுமே இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபெர்கூசனுக்கு இன்ஜுரியாக இருக்குது. ப்ளே பண்ணுவாரான்னு தெரியல. ஏர்லியராக பஞ்சாப் கிங்ஸ் விக்கெட்டுன்றது அவ்வளோவா எடுக்க முடியல இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆர்ஆரில் இருக்கட்டும் சரி, சிஎஸ்கேவாக இருக்கட்டும் சரி, ஓப்பனர்ஸ் தட்டி ஆடிட்டாங்க. பவர் பிளேவை தாண்டிட்டு அதுக்கப்புறம் தான் விக்கெட்டுன்றதை ட்ரா பண்ணுறது பண்ணாங்க. அப்படின்றப்போ இவங்க டிகாக் அண்ட் சுனில் நரைன் கொஞ்சம் பார்த்தாண்டாங்கனாவே போதும். இவங்களே நல்ல ஹை ஸ்கோர் போன மேட்ச் மாதிரி கொஞ்சம் நல்ல ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிகாக்கும் நல்ல பேட்டிங் பிச்சும் கூட. 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸும் கூட. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிகாக், சுனில் நரைன் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதாக இருப்பாங்க. பஞ்சாப் கிங்ஸ் இவங்கள இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் அந்த அளவுக்கு இந்த கிரவுண்டில் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி பிரப்சிம்ரன் சிங், பிரியன் சார் யாராவது ஒருத்தர் ஃப்ளாப் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த டீம்லேயுமே யாராவது ஒருத்தர் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் பவுலிங் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கேகேஆரில் நல்ல பவுலிங் இருக்குது. ஏன்னா வைபவ் வராரா ஏர்லியராக போடுவார். ஆண்ட்ரிச் நோர்க்கியா வந்தாருன்னா அவர் போடுவார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ரித் ராணா வேரியேஷன்ஸ் போடுறாரு. நல்லா விக்கெட்டிங் பவுலராக இருக்காருன்றப்போ கண்டிப்பாக இவங்க 2 பேர்த்தையும் ஸ்ரேயாஸ் ஐயர் கூட இந்த வென்யூவில் 2 டைம் அவுட் ஆகிருக்காரு. இந்த 3வது மேட்ச் என்ன பண்ண போகிறாருன்றது தெரியல. மேபி நோட் பண்ணிவிட்டு வந்து தப்பு பண்ணாமல் ப்ளே பண்ணலாம், இல்லை அவுட்டும் ஆகலாம். அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த 3 பேர்த்தில் இருந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்துடலாம். இந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக அவுட் ஆகக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதையுமே நோட் பண்ணிக்க. எகெயின் பிரியன் சாரியா ஒரு ஹை ஸ்கோர் போகலாம். இல்லை இந்த கிரவுண்டில் அவர் தான் ஒரு மேட்ச் 100 அடிச்சிருக்காரு. பிரப்சிம்ரன் சிங்க்கு அவ்வளோ ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. அது ஒரு ப்ளஸ்ஸு. பிரியன் சாரியாவுக்கு ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டார். போன மேட்ச்சுமே ஒரு நல்ல நாக்குன்றது ஆடினார். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ்ன்றது இருக்கும். பட் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராக்டிக்கலாக போடக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்றது. பட் கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ்க்கு எகெயின் விக்கெட்டுன்றது விழுகும். ஸோ ஸ்டைனிஸ் ஃபார்ம் அவுட்டு, மேக்ஸ்வெல் ஃபார்ம் அவுட்டு, ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்தார். இன்னொரு மேட்ச்சில் 30 ரன் அடித்தார் இந்த கிரவுண்டில். ஸோ அவ்வளோதான் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அதேமாதிரி நேகல் வதேரா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னை வச்சு தூக்கிடுறாங்க நேகல் வதேராவை. ஸோ ஸ்பின் அட்டாக்ன்றது கேகேஆருக்கு சொல்லவே தேவையில்லை. சுனில் நரைன், வருண் சக்கரவர்த்தி, மோயின் அலி உள்ள வந்தால் மோயின் அலி. ஸோ செமையாக போகும். சஷாங்க் சிங்கை கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். ஏன்னா எகெயின் பஞ்சாப் கிங்ஸ் வந்து விக்கெட்டை வேகமாகவே ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவருக்கு நல்ல ஒரு ரோல் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது சஷாங்க் சிங்க்கு. ஸோ எகெயின் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணலாம். ஆர்ஆர் கூட வந்து பார்த்திங்கன்னா 52 ரன் அடிச்சு, சிஎஸ்கே கூட ஏதோ ஒரு மேட்ச்சில் 52 ரன் ஸ்கோர் பண்ணினார் இதே வென்யூவில். ஆமாம், செகண்ட் மேட்ச் தான் சிஎஸ்கே கூட தான் விக்கெட்டுன்றது ஃபுல்லாக போயிடுச்சு. அப்படின்றப்போ சஷாங்க் சிங் 50 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். லாஸ்ட்டில் வந்து ரன்ஸுன்றதை ஏற்றி விட்டுருந்தார். மற்றபடி மார்க்கோ யான்சனுக்கு ஒரு விக்கெட் ஆவரேஜ் தான், வேறு எதுவும் இல்லை. சேவியர் பிராட்லெட்டை பற்றி பேசணுன்னா பிபிஎல்லில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ பேட்டிங்லையும் கிடைக்கிற சான்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பிபிஎல்லை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்காரு சேவியர் பிராட்லெட்டு. பிபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் அவர் இங்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு தெரியல. மோஸ்ட்லி பிபிஎல்லில் பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ்லாம் இங்கே வந்து ஸ்ட்ரகிள் தான் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியல. ஏன் ஸ்பென்சர் ஜான்சன் கூட கேகேஆரில் கொண்டு வந்தாங்க. பட் அவரால் விக்கெட் ஆவரேஜ்ன்றது வைக்க முடியல, ஸ்டாட்ஸ்ன்றதை கிரியேட் பண்ண முடியல.
ஸோ ஹர்ஷதீப் சிங்குமே இந்த கிரவுண்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள்ன்றது பண்ணியிருக்காரு. செகல் அவ்வளோவா ஃபார்மில் இல்லை. ஸோ வைசாக் விஜயகுமார் வேணால் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா எதாவது பண்ண முடியும். ஏன்னா ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணின்றது கொடுத்தாரு வைசாக் விஜயகுமார். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் வந்து ஹிட் பண்ணி ஹை ஸ்கோர் போயிடுவாங்க. எகெயின் அந்த 2 மேட்ச் ஆன மாதிரி விக்கெட்டுன்றது நல்லா பஞ்சாப் கிங்ஸ் விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கேகேஆரோட பவுலிங்கை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிக் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாட்ஸ் அண்ட் அனலைசஸு. ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்ஸ்ன்றது இல்லைனாலும் இந்த வெனியூவில் ப்ளே பண்ணதில்லை அங்கீஷ் ரகுவன்ஷி அப்படின்றப்ப ஹெட் வெட்லேயும் பெரிய லெவலில் ஸ்டாட்ஸ்ன்றது கம்மியாக இல்லை. அவர் ப்ளே பண்ண சான்ஸ்ன்றது கம்மியாக இருக்குது. அங்கீஷ் ரகுவன்ஷி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா இந்த வென்யூ நல்ல பேட்டிங் பிடிச்சனாலும் அவரை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக. அதே மாதிரி வேறு யாரும் பெரிய லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக இருக்கிறது இல்லை. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் தான். ஸோ ரிங்கு சிங்க்கு இந்த மேட்ச் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. வெங்கடேஷ் ஐயரை மேபி பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் பட் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 30+ ஸ்டாட்ஸ்ன்ற வச்சுருக்காரு. ஸோ அவரையுமே நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஸ்டாட்ஸு. ஸோ அதேமாதிரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எகெயின் விக்கெட்டுன்னு ட்ராப் பண்ணால் சஷாங்க் சிங்க்கு ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. பட் ஸ்டில் 20+ ஸ்டாட்ஸ் தான் வச்சுருக்காரு. பட் ஸ்டில் நல்ல ரோலுன்றது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சஷாங்க் சிங்க்கு. ஸோ சஷாங்க் சிங்கை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹெட் டு ஹெட்டில் செகல் நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. பெரிய லெவலில் வேறு லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்னு இந்த டீமை பொறுத்த வரைக்கும் யாருமே கிடையாது. ஸோ அதையுமே நோட் பண்ணிங்க. இதாங்க நம்மளோட அனலைசிஸு. ஸோ இந்த பிச்சை வச்சு பெரிய உள்ள வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை கேகேஆர் பிளேயர்ஸுக்கு. ஸோ பிச்சை வச்சு சூப்பராக அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். மேட்ச் எப்படி போகணுன்றதை பார்க்கலாம். இப்போ ஜிஎல் டெமோ டீம்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். குயிட் டிகாக், ஸ்ரேயஸ் ஐயர், ரஹானே, பிரியன்ஸ் ஆர்யா, வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், மேக்ஸ்வெல், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷ்ரீத் ராணா. ஸோ கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா குயிட் டிகாக், பிரியன்ஸ் ஆர்யா வைஸ் கேப்டன். ஸோ 2 ஓப்பனிங் லெஃப்ட் ஹேண்டர்ஸை வந்து நான் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன். கேப்டன் வைஸியா. ஸோ நீங்கள் நிறையமே சூஸ் பண்ணலாம். ஏன்னா அவர் எந்தெந்த மேட்ச் விக்கெட்டுமே எடுத்துறாரு. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்ஸ் விக்கெட் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ரெண்டுமே ஒரு 10-20 ரன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏர்லியில் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பேசியிருக்கேன் வீடியோவில். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குயிட் டிகாக்கு, ஸ்ரேயஸ் ஐயர், ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், சஷாங்க் சிங், நேகல் வதேரா, சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்ரீத் ராணா, அதே மாதிரி செகல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் சுனில் நரேன், வைஸ் கேப்டன் சஷாங்க் சிங்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸில் இந்த 2 வென்யூவில் ப்ளே பண்ண மாதிரி நான் சொன்ன மாதிரி விக்கெட்டுன்றது நிறையா ட்ராப் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப சஷாங்க் சிங் எகெயின் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ரோல் ஆடக்கூடிய சான்ஸ் கிடைக்கலாம். வெறும் ஹிட்ராக மட்டும் இல்லாமல் அப்படின்றப்போ ஹை ஸ்கோர் போவார் பஞ்சாப் கிங்ஸில் அவர். அந்த மாதிரி வந்து பிக்குன்றது பண்ணியிருக்கேன். ஸோ நரேன் கேப்டன், சஷாங்க் சிங் வைஸ் கேப்டன். நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயரை ஏன் ட்ரை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் 2 டைம் டக் அவுட் ஆயிருக்காரு. பட் அவருக்குள்ளே அந்த கரேஜ் இருக்கும். கேகேஆர் கூட ப்ளே பண்ண போகிறோம், நம்ம நல்லா ப்ளே பண்ணுவோம், நம்ம தான் வின் பண்ணி கொடுத்தோம் லாஸ்ட் சீசன்றது அதுவுமே இருக்கும். ப்ளஸ் அதே இந்த தப்பு 2 டைம் இந்த வென்யூவில் தப்பு பண்ணியிருக்காரு. 3 டைம் திருத்துறதுக்கான சான்ஸுமே இருக்கும். தேர்டு ஹார்ட்ரிக்காக ஃப்ளாப் ஆவார்ன்றது சொல்ல முடியாது. லாஸ்ட் மேட்ச்மே நல்லா ஃபார்மில் இருக்கார். நீங்கள் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதேமாதிரி நோட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதனால நம்ம கமெண்ட்ஸில் சேட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கரெக்டான சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கரெக்டான சேனலில் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இது ஐபிஎல் டைமில் நம்மளோட நேம் நம்மளோட சேனல் லோகோவை வச்சு நிறைய ஸ்கேம்ஸ்ன்றது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பே டீம்ஸ் தரேன்னு சொல்லி வடக்கன்ஸ் ஏமாத்துறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ சேஃபாக இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த 2 லிங்க்கில் எது இருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம் சேஃபாக. அப்படி இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த அட்ரஸை போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 2K ஃபேன்சின்னு போட்டு கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் கடைசி அரை மணி நேரத்தில் மேட்ச் அப்போது உங்களுக்கு லைன் அப்பு, பிளேயிங் 11, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருவோம். டியோக்கான பிக்ஸு, அப்புறம் வந்து மினி ஜிஎல், கிராண்ட் லீக்ஸ்க்கான மாடல் டீமு, மினி ஜிஎல், ஸ்மால் லீக்ஸு, அதே மாதிரி ரியல் 11 இருக்கக்கூடிய ஒப்பீனியன் ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். டெலிகிராமில் நீங்கள் யூஸ்ன்றது பண்ணிக்கலாம். ஸோ ரியல் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ கமெண்ட்ஸும் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ரியல் 11 ஒரு சூப்பரான ஆப். அதில் வந்து ஒப்பீனியனுக்கு ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன்றது ரொம்ப கம்மி. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ரியல் 11 வந்து சூப்பராக அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பு. ஜிஎஸ்டி, டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. சேஃபஸ்ட் ஆப்பும் கூட. ஸோ யூஸ் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ஆப்போட லிங்க்கும் இருக்குது. கிளிக் பண்ணி 2K டெக்ன்ற நம்மளோட ரெஃபர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு போனஸ் தருவாங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.